வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம யுலிசஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த போயம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்டில் அவர் கிங் ஆஃப் இத்தாக்காவாக இருக்க விரும்பல, ஹி வாண்ட் டு டூ அ லாட் ஆஃப் ட்ராவல் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் அவரோட கண்ட்ரி இத்தாக்காவை அவரோட சன் கிட்ட டெலிமேக்கஸ் கிட்ட ஒப்படைக்கிறத நம்ம பார்த்தோம். ஹீ இஸ் வெரி சூட்டபிள், very capable person to manage to take over the country in a better manner than me, because Ulysses is having the thirst to travel. So third partல நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்தோம். Let us repeat it. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறேன் மிஸ், கொஞ்சம் கவனிங்க. There lies the port. The portனா என்னது? இத்தாக்காவோட போர்ட் அப்படின்றத குறிக்கிறாங்க. The vessel puffs her sail. The vessel puffs her sail. That means the ship is blowing out its sail. Come அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாரு. There gloom the dark broad seas. அங்கே என்ன இருக்குது? அந்த broad sea டார்க் ஆகிட்டு இருக்குது. My mariners, that is my crew members அப்படிங்கிறாரு. My crew members, souls that have toiled and wrought and thought. அவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க யுலிசஸ்க்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எல்லாத்துலேயும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க. That ever with a frolic welcome took the thunder and the sunshine and opposed. அப்படின்னா என்னது? அவருடைய co-friends, அவருடைய டீம் மெம்பர்ஸ், those who have traveled with him has understood him. அவர் தண்டர் அப்படின்னா பேட் டைம்ஸ், சன்ஷைன்னா குட் டைம்ஸ், எல்லாத்தையுமே அவங்க என்னது ஒரே மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஒரே மாதிரி தான் அவர் கூட அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அதை தான் யுலிசஸ் இங்கே ரொம்ப பெருமிதமாக அவருடைய க்ரூ மெம்பர்ஸை பற்றி சொல்லிகிட்ருக்காரு. பாருங்கள் அடுத்தது. ஃப்ரீ ஹார்ட்ஸ், ஃப்ரீ ஃபோர்ஹெட்ஸ், யூ அண்ட் ஐ ஆர் ஓல்ட். ஃப்ரீ ஹார்ட்ஸ் அப்படின்னு என்னது? அவரோட க்ரூ மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க? சாரி மை டியர் சில்ட்ரன், அவரோட க்ரூ மெம்பர்ஸ், தட் இஸ் டீம் மெம்பர்ஸ். டீம் மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஹாப்பி ஹார்ட்டோடு இருக்காங்க. அதான் ஃப்ரீ ஹார்ட். எந்த ஒரு பாரமும் இல்லாமல் சந்தோஷமாக ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்காங்களாம். ஃப்ரீ ஃபோர் ஹெட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தே ஆர் ஓல்ட் பட் அவங்களோட நாலேஜ் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட வெல் பேலன்ஸ்ட் ஐடியாஸ். த ஃபோர் ஹெட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் நாலேஜ். அதனால் ஃப்ரீ ஃபோர் ஹெட் இன் எ பேலன்ஸ் மேனர் அப்படின்னு சொல்கிறாரு. யூ அண்ட் ஐ ஆர் ஓல்ட் அப்படின்னா இங்கே யூங்கிறது யாரும் லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட ஐ யுலிசஸ் சொல்லிட்டுருக்காரு, நீங்களே நானும் வயசாகி இருக்கலாம். ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் ஹிஸ் ஆனர் அண்ட் ஹிஸ் டாயில். ஓல்டு ஹேத்னா என்னது? ஹேஸ் அப்படின்ற மீனிங் வரும். இது ஓல்டு இங்கிலீஷு. ஓல்டேஜ் அப்படின்னா என்னது? வயதானவர்கள். ஸோ அவர் யுலிசஸ் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஹீ பிகம்ஸ் ஓல்டு. நீங்களும் நானும் வயசாக இருக்கலாம், இருந்தாலும் நமக்கான மரியாதை, அந்த ஓல்டேஜுக்கான மரியாதை, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஹிஸ் ஆனர் அண்ட் ஹிஸ் டாயில் அப்படின்னா அந்த ஓல்டேஜுக்கான மரியாதை, அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வி யூஸ் டு ஹேவ் அப்படிங்கிறாரு. டெத் க்ளோசஸ் ஆல். இருந்தாலும் என்ன இருக்கோ எல்லாருக்குமே என்னது? இறப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு எண்டாக முடியும். பட் ஆனால் அந்த இறப்புக்கு முன்னாடி அவர் என்ன நினைக்கிறார்? சம்திங் ஏர் த எண்ட் பிஃபோர் த எண்ட் அப்படின்னு என்னது? இறப்புக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு யுலிசஸ்? சம் ஒர்க் ஆஃப் நோபிள் நோட் மே இட் பி டன். அதாவது நோபல் அப்படின்னு என்னது? ரெஸ்பெக்ட்ஃபுல். அப்போ அவர் என்ன, அவரோட தேர்ஸ்ட் என்ன? இன்னும் நிறைய நாலேஜை சீக் பண்ணணும், தேடி கற்றுக்கணும். அது மூலமாக மற்றவங்களுக்கு என்ன நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேடல் அவர்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இன்னும் சில தேடல்களை நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட் மே இட் பி டன் அப்படின்னு சொல்கிறாரு. Not unbecoming men that strove with gods. And not unbecomingனால நாட்டு தான். நாட் அப்புறம் பிகமிங் மென். அப்போ எப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டும்? நாட் அன்பெகமிங் என்னது? பிகமிங் மென் தட் ஸ்ட்ரோவ் வித் காட். கடவுளோடு சேர்ந்து நம்ம
அவருக்கு சப்போர்ட்டாக சண்டை செய்யணும், புரியணும், வாரியராக அவருக்கான நம்ம வந்து ஒரு வாரியர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. த லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நைட் அது இதாக இருக்குது, நைட்டு வந்து அந்த ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்லாம் வந்து ராக் சைடில் இருந்து தெரியுது நமக்கு. ஸோ த ஸ்டார்ஸ் ஆர் ட்விங்க்லிங், த சன் ஹேஸ் செட் அண்ட் த ஸ்டார்ஸ் ஆர் ட்விங்க்லிங் அப்படின்ற அர்த்தம் இந்த லைனில். த லாங் டே வேன்ஸ் அப்படின்னு என்னது? பகல் முழுதும் முடிஞ்சு இரவு பொழுது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க. த லாங் டே இஸ் கெட்டிங் டவுன் அப்படிங்கிறாங்க. த ஸ்லோ மூன் கிளைம்ஸ், அதாவது சூரிய அஸ்தமிச்சதுக்கப்புறம் என்னாகும்? சந்திரன் வந்து உதயமாகும். ஸோ த ஸ்லோ மூன் கிளைம்ஸ் த டீப் மோன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ். அதாவது யுலிசஸ் இஸ் ரெடி டு ஃபேஸ் த டெத். அதுக்காக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, த டீப் மோன்ஸ் அப்படின்னா அழுகுரல். அவரை சுற்றி நிறைய அழுகுரல் கேட்குதான். அது என்னத்தை சைன் காமிக்குதுன்னா, டெத் இஸ் நியரிங் டு த லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. கம் மை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை டெத்து இது பண்ணிகிட்ருக்கு, ஆனால் வாங்க என்னுடைய தோழர்களே, வாங்க நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இன்னும் நிறையா கற்றுக்கலாம், இன்னும் நிறையா தேடுதலை இது பண்ணலாம், அட்வென்ச்சரஸான தேடுதலை நம்ம வந்து அது மூலமாக நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூயர் வேர்ல்ட். நமக்கு வயசானாலும் இது வந்து ஒன்றும் ரொம்ப லேட்லாம் ஆகலை அப்படிங்கிறார் அவர். ரொம்ப லேட் ஆகலை, வாங்க இன்னும் ஒரு புது உலகத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறார். புஷ் ஆஃப் அப்படின்னு லேட் ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு. தன்னோட அரைக்கோவில் விடுறாரு. தன்னுடைய மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து என்னது அரைக்கோவில் விடுறாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் இன்னும் வந்து புது உலகத்தை எல்லாம் தேடலாம் இந்த கடை மூலமாக ட்ராவல் பண்ணி. சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைட் த சவுண்டிங் ஃபரோஸ். அதாவது நல்லா பேலன்ஸாக உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது அந்த கப்பலில் அந்த அந்த ஸ்மைட் த சவுண்டிங் ஃபரோஸ் அப்படின்னு என்னது? அந்த கப்பல் வந்து தண்ணியில் செலுத்தும் இல்லைங்களா, அதை கீறிக்கிட்டு போகிறது. அந்த கீறிட்டு போகிறது தான் வந்து ஸ்மைட்டுன்னா ஸ்ட்ரைக்குன்னு அர்த்தம். கப்பல் வந்து தண்ணியை கீறிக்கிட்டு அது ஒரு வழி ஆகும் பாருங்களேன், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபரோஸ். ஃபரோஸ் அப்படின்னா மார்க்ஸ் மேட் வைல் ட்ராவலிங் இன் வாட்டர் பை ஷிப். சரிங்களா? ஃபார் மை இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? இட்ஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூவர் வேர்ல்ட், புஷ் ஆஃப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைட் த சவுண்டிங் ஃபரோஸ், ஃபார் மை பர்பஸ் ஹோல்ஸ் டு செயில் பியாண்ட் த சன்செட் அண்ட் த பேட்ஸ். அதாவது ஃபார் யாரோட பர்பஸ்? இங்கே யுலிசஸுடைய பர்பஸ், யுலிசஸுடைய எய்ம் என்ன இருக்குது? அவருடைய வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி அவர் இன்னும் என்ன நினைக்கிறாரு? அந்த சன்செட்டுக்கு அந்த பக்கம் போய் பார்க்கணும், நம்ம செயில் பண்ணி பார்க்கணும், ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அந்த பேட்ஸ் ஆஃப் ஆல் த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்த சன்செட் முடிஞ்சு அந்த பக்கம் ஸ்டார்ஸில் வெஸ்டர்ன் ஸ்டார்ஸை தாண்டி நம்ம போகணும். அன்டில் ஐ டை, நான் சாகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அவருக்குள்ள ஒரு ஆர்வம். அந்த ஆர்வ மிகுதியில் வாங்க நம்ம போய் இன்னும் ஒரு புது உலகத்தை பார்க்கலாம், அந்த புது உலகத்தை மூலமாக சன்செட்டுக்கு அந்த பக்கம் போகலாம். ஆக்சுவலாக இந்த க்ரீக் வந்து முதல்ல இந்த போயம் எழுதின காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏர்த் வந்து ஃப்ளாட் ஆனது அப்படின்னு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. அதனால் இந்த சன்செட் முடிஞ்ச உடனே அந்த ஓஷன், அந்த பேட்ஸு, அதை தாண்டி வந்து ஓஷன் இருக்கும், நதிகள் இருக்கும், அது வந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை தாண்டி போய் இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படிங்கிறது யுலிசஸுடைய ஆர்வமான தேடல். இட் மே பி த கல்ஃப்ஸ் வில் வாஷஸ் டவுன். கல்ஃப்ஸ்னால் என்னது? வளைகுடா பகுதிகள். ஸோ அந்த கல்ஃபில் வர அலைகள் வந்து நம்மளை வந்து சாகடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு 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 ப்ராபபிலிட்டியை இங்கே வந்து யுலிசஸ் வந்து சொல்கிறாரு. மேபி இருக்கலாம், நம்ம வந்து அந்த கல்ஃப் கூட நம்ம வந்து சாகடிக்கலாம். இட் மேபி வி ஷால் டச் த ஹாப்பி ஐல்ஸ். ஒன்று வந்து நம்ம அந்த கல்ஃப் வந்து நம்மளை முழுங்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து என்னது அந்த ஹாப்பி ஐசல்ஸை வந்து நம்ம டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஹாப்பி ஐசல்ஸ்னால் க்ரீக்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பேரடைஸ், ஹெவன். ஹாப்பி ஐசல்ஸ்னால் என்னது? க்ரீக்கோட பேரடைஸ். பேரடைஸ்னால் என்ன மீனிங்கு? ஹெவன் அப்படின்னு சொர்க்கம் அப்படிங்கிற
மீனிங்கு. ஸோ அந்த சொர்க்கத்தில் யார் இவங்க பார்ப்பாங்களாம்? அண்ட் see the great Achilles whom we knew. Achillesங்கிறவர் யாருன்னா ஒரு பெரிய க்ரீக் வாரியர், ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீக் வாரியர். அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். அதனால் நம்ம வந்து என்னென்னா அந்த ஹாப்பி ஐசல்ஸ் மூலமாக போய் நம்ம எச்சிலஸையும் பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட வந்து யுலிசஸ் சொல்லிட்டுருக்காங்க. அடுத்ததில் பாருங்கள், தோ மச் இஸ் டேக்கன் மச் அபைட்ஸ். மச் இஸ் டேக்கன் அப்படின்னா என்னது? அவங்க வந்து அந்த ஷிப்பில் போயிட்டுருக்காங்க. அந்த ஷிப் வந்து என்னென்னா கேஸில் ஃபியூயல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபியூயல் வந்து நிறைய செலவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மச் அபைட்ஸ் அப்படின்னா இன்னும் இருக்குது, இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபியூயல் வந்து அந்த கப்பலில் இருக்குது. அண்ட் தோ வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த். இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்டு டேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யுலிசஸ் இஸ் கெட்டிங் ஓல்டு, ஸோ ஹிஸ் எனர்ஜி இஸ் ஆல்சோ கெட்டிங். விங்கிறது யார்? யுலிசஸ் அண்ட் இஸ் டீம் மெம்பர்ஸ், யார் அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இங்கே குறிக்கிறாரு. ஸோ தோ மச் இஸ் டேக்கன் மச் அபைட்ஸ் அண்ட் தோ வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்டன் டேஸ். ஓல்டு டேஸ் அப்படின்னு என்னது? யங் ஏஜில் வந்து இருந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஓல்டேஜ் ஆனதுனால இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஓல்டன் டேஸ் உடனே யங் ஏஜில் எப்படி இருந்தாங்கன்னா, மூவ் earth and heaven that which we are. ஸ்ட்ரென்த் எப்படி இருந்ததா யங் ஏஜில் அவங்களுக்கு? வானத்தையும் பூமியும் புரட்டி போடுற அளவுக்கு ஒரு வலிமையானவர்களாக இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு அந்த உடல் வலிமை இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆனாலும் ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ் அப்படின்னா அது நம்ம எல்லாருமே என்னது ஒரே டீமாக நம்ம வந்து ரொம்ப பிரேவான ஹார்ட்டுடைய டீம் மெம்பர்ஸ். ஒன் ஈக்குவல் டெம்பர் அப்படின்னா டெம்பரமெண்ட், த மூட், த ஆக்டிவ் மூட். தோ த ஏஜ் இஸ் ஓல்ட், தேர் வில்லிங் பவர் இஸ் வெரி ஸ்ட்ராங், தே ஆர் வெரி பிரேவ் இன் ஃபேஸிங் த ட்ராவல், இன் சீக்கிங் த நியூயர் வேர்ல்டு. மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட். நம்மளுடைய ஹார்ட்டு, நம்மளுடைய உடம்பு இதெல்லாம் வந்து என்ன இருக்கும்? காலப்போக்கில், விதியின் போக்கில் வந்து நம்ம வீக்காகி இருக்கலாம் அப்படிங்கிறார். பட் ஸ்ட்ராங் இன் வில். ஆனால் வந்து எப்படி நம்மளுடைய ஃபிசிக்கல் இது வந்து காலப்போக்கில், விதியின் போக்கில் அது வந்து மங்கி இருக்கலாம், அந்த வீக்காக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய மனசு வலிமை இருக்க பாருங்கள், அது என்றைக்கு தோக்காது, அது என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த டிட்டர்மினேஷனை வந்து இங்கே யுலிசஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாரு. இது வந்து தன் மெம்பரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து யுலிசஸ் இஸ் சேயிங். அதில் லாஸ்ட் லைன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான லைனு. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு yield. அப்போ ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ் மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் இன் வில், டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு yield. அப்போ அந்த ஸ்ட்ராங் வில் பவர் எப்படி இருக்குதான்? டு ஸ்ட்ரைவ்னா என்னது? தேடணும், டு பர்சீவரன்ஸாக, கண்டினியூஸாக. டு சீக்னாலும் தேடுதல் தான், டு ஃபைண்டுனாலும் தேடுதல் தான். ஸோ இந்த 3 வார்த்தையும் ஒரே சிமிலர் மீனிங்கை தான் குறிக்குது. அதாவது என்ன? புதிய தேடுதலுக்கு முழு ஆர்வத்தோடு அவர் புறப்படுறாரு. அண்ட் நாட் டு yield அப்படின்னு என்னது? விட்டு கொடுக்காம, அதாவது கிவ் அப் ஆகாமல், ஐயோ இந்த ட்ராவல் ரொம்ப கடினமாக இருக்குது, நமக்கு வயசாகிடுச்சு, நம்மளால் முடியாது அப்படின்னு கிவ் அப் பண்ணாமல், நிச்சயமாக என்னால் வந்து நிறைய என்னோடய நாலேஜ் நான் கற்றுக்க முடியும், நான் வந்து இறக்குற வரைக்கும் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யுலிசஸோட வேர்டு. வி ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு yield. நம்ம எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு ஒரு தேடுதல் இருக்கணும். நம்மளுடைய முயற்சியை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம முயற்சி எப்பொழுதுமே கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ தான் நாம் டிட்டர்மைன் பண்ண கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தட் இஸ் த ultimate theme of this Ulysses poem. Thank you for listening to this, children. Thank you very much.